யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் வணக்கம் நான் ரஞ்சித் வ்ளாக்ஸ். நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து மறக்காம லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து லைக் பண்ணி மறக்காமல் ஆளில் போட்டுங்க கைஸ், மறக்காமல் ஆளில் போட்டுங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன். வந்து லுக் டெஸ்ட் பண்ணுறாங்க, மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆகும், யாருனா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆசை இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு லுக் டெஸ்ட் மாதிரி ஒரு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. நானும் என்ன பண்ணேன் வந்து சரி சும்மா கொடுத்து வைப்போம், அப்ளை பண்ணோம் சும்மா தானே அப்படின்னு கொடுத்து வச்சேன். ஒரு ரிப்ளை வந்து அவங்க சைட்லேருந்து ரிப்ளை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரில் இன்றைக்கி வாங்க லுக் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி நேரில் போகிறேன். அது வந்து ஒரு உண்மையான இடமா இல்லை சும்மாவா இல்லை என்ன ஏதுன்னு தெரில. சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போகிறேன் கைஸ். வாங்க நாங்கள் என்ன நடக்குதுன்னு காட்டுறேன், முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். அவங்க வந்து கேமரா ஆல்ரெடி இல்லைன்ட்டாங்கன்னா என்னால் காட்ட முடியாது. நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், வாங்க அப்படியே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து வண்டியை வந்து நான் பழைய மாதிரி மெயின்டைன்றதே பண்ண முடியல கைஸ். இங்கே சென்னை வந்ததுலேருந்து ஆக்சுவலாக வண்டி பார்த்திங்கன்னா செம்ம அழுக்காக இருக்குது, நிறைய ப்ராப்ளமும் இருக்குது. சுற்றி ப்ராப்ளம் மீன்ஸ் கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, டயர் சுத்தமாக க்ரிப் இல்லை. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே வந்து டர்ட்டி, ஃபுல் அண்ட் டர்ட்டி கண்டிஷன். அண்டு சர்வீஸ் 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டயர் ரெண்டுமே சுத்தமாக அவுட்டு, பிரேக் பேடும் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கீர் பாக்ஸு, அப்புறம் பேக் டயரில் வந்து ஒரு பெரிய பஞ்சர் கைஸ். அது வந்து எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அதில் வந்து ஒரு ஏர் லீக் இருக்குது, அவ்வளோதான் பண்ணாலும் அதை சரி பண்ண முடியல. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் வரைக்கும் ஒரு 2 மாதம் இல்லை 1 மாதம் ஓட்டிட்டு டயரை மாற்றிடலான்னு கைஸ். டயரை மாற்றிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்டெபிலிட்டி. சரி ஓகே, இதுதான் பைக்கோட கண்டிஷன். அடுத்து ஒரு ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ரூமில், நம்ம பாய்ஸ்லாம் சேர்ந்து. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பாசிபிளாக இருக்குன்றத பார்ப்போம். மேக்ஸிமம் இதில் தான் போவேன், லைட்டாக கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு போவேன்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான், வாங்க அப்படின்னு கண்டினியூ பண்ணுற மீதிலாம். கைஸ் ஆக்சுவலாக வந்து இப்போ தான் அந்த ஸ்டுடியோக்கு போயிட்டு வந்தேன். லுக் டெஸ்ட் பண்ணாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அக்ரிமெண்ட்டில் சும்மா பேசுவோம் அப்படின்ட்டு பேசி கடைசி ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டு ஹெல்மெட்டை கழட்டி வச்சு அப்புறம் இது மாதிரி நசன்னு வேர்வை ஆயிடுச்சு. ஆக்சுவலாக போயிட்டு வந்துட்டேன் கைஸ். போயிட்டு நான் அங்கே கிளிப்பிங் எதுவும் எடுக்க முடியல. ஆனால் போன உடனே வந்து அப்படியே ஸ்க்ரீனுக்கு வந்துடுங்க, ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. சரி நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. கைஸ் ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டேன். அங்கே கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல. நான் போன உடனே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பொடியம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ரூம் நம்பர் 5 ஒரு ரூம் நம்பர் போவாங்க, மேனேஜர் இருப்பார், அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னாங்க. அப்புறமேட்டு பார்த்தா அந்த ரூமுக்கு போன மாதிரி பேசினாங்க, டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. எல்லாமே காஸ்ட் ஆஃப் ஃப்ரீயாக எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மட்டும் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி, அதுக்கு மட்டும் ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. பெரிய அமௌண்ட்டு தான் அது. வந்து நான் அந்த ஃபீல்டு இது வரைக்கும் நான் போகல. இது வரைக்கும் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண எவ்வளோ ஆகுமா எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஒரு 17,000 அரௌண்ட் சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ நீங்கள் பண்ணுறது தான் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் ரெடி பண்ணிட்டு லேட்டராக சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த மேனேஜரே எனக்கு ஒரு நம்பரை கொடுத்துருக்காரு. அவர் நம்பர் என்கிட்ட இருக்குது. நான் வந்து ஓகே சார், நான் அமௌண்ட் ரெடி ஆகிடுச்சுன்னா உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வர வழியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்டரை பார்த்தேன் கைஸ். அவர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் பார்த்து நம்மலாம் வெல்துன்னு சிரிச்சிருப்போம் ஒரு ஆக்டிங்கை பார்த்து. நான் ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேன் பாருங்க, நல்லா பேசினாரு. நான் ஆக்சுவலாக ஒரு டீ கடைக்கு போனேன். போயிட்டு டீ சாப்பிட்டு போனோம், பசி அப்படின்ற மாதிரி. மதியமும் சரியாக சாப்பிடலையா, டீ ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்ற சரி காஃபி குடிக்கலான்னு போனேன். அந்த கடைக்குள்ளே போனால் கவனிக்கல ஃபஸ்ட்டு. அப்புறம் திடீர்னு பார்த்தா யாராவது வந்து வழி விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். பார்த்தா அவர் அந்த சின்ன டீ கிடையாது, அது அவர் கடையா இல்லை என்னன்னு தெரியல, சின்ன டீ கடை தான். அப்புறமேட்டு பார்த்தேன் வெளியே வந்தார். அப்புறம் ஹாய் சார் அப்படின்னு சொன்னேன். நல்லா பேசினார், எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, அப்பா அம்மா அப்படிங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ஃபோட்டோ எடுக்கலாமா சார், எல்லாம் ஃபோட்டோ எடுத்தேன். நல்லாவே பேசினார், எந்த ஒரு முகசொலி எதுவும் பண்ணல அவர். ஆக்சுவலாக அவர் பார்த்து நம்ம நிறைய சிரிச்சிருப்போம். அவ்வளோ ஒரு ஜாலியான ஆக்டர். அவரோட பாடி லாங்குவேஜ், ஹியூமர் சென்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் கைஸ். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான். நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன். போய்ட்டு ட்ரெஸ் மாற்றி ஃப்ரெஷ்அப் ஆகிறேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பேலன்ஸ் வீடியோ என் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை கைஸ், அப்படியே வீடியோ எங்கே என் பண்ணலாம் கைஸ். ஆக்சுவலாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான். ஓகே கைஸ், டாடா பை பை, டேக் கேர். தொடர்ந்து நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிப்போட வீடியோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. டாடா கைஸ். மறக்காமல் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.